நமக்கு எல்லாருக்கும் தெரியும். தந்தை பெரியார் வந்து மூட நம்பிக்கைகள், கடவுள் நம்பிக்கை, ஜாதி இது சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களையும் எதிர்த்து போராடிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். ஆனா, தந்தை பெரியாருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர்கள் காலத்திலேயே வந்து இந்த ஜாதி ஒழிப்பையும், பெண்ணடிமையும், கடவுள் நம்பிக்கையும் பத்தி நெறைய எழுதியிருக்கிறாங்க. அதுல வந்து முக்கியமா சிவவாக்கியார் சொல்லி ஒரு சித்தர் என்ன பண்றாரு, கடவுள பத்தி என்ன சொல்றாருன்னா, "கோயிலாவதேதடா, குலங்களாவதேதடா, கோயிலும் உன் மனத்துளே, குலங்களும் உன் மனத்துளே, ஆவதுவும் அழிவதுவும் இல்லை இல்லை இல்லை. நட்டகல்லை தெய்வமென்று 4 புஷ்பம் சாத்தியே, சுற்றி வந்து முணுமுணென்று ஓது மந்திரமேதடா. நட்டகல்லும் பேசுமோ, நாதன் உள்ளிருக்கையில் சுட்ட சட்டி சட்டுவோம், கரிச்சுவை அறியுமோ" அப்படின்னு சொல்றாரு. அதாவது அ மனசுக்குள்ள தான் கடவுள் இருக்குது. நீ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு வெளிய தேடிட்டு இருக்கிற. கோயிலும் உன்னோட மனசுக்குள்ள தான் இருக்குது. குளங்களும் உன் மனசுக்குள்ள தான் இருக்குதுன்னு சொல்றாரு. அதே மாரி "சுட்ட சட்டி சட்டிவோம் கரிச்சுவை அறியுமோ" அதாவது கல்லுல வந்து நீ போய் கடவுள தேடிட்டு இருக்கிற. நீ வந்து கறி சமைக்கிற. அந்த கறி சமைக்கிற அந்த பாத்திரத்துக்கு நீ சமைக்கிற அந்த கறியோட ருசி தெரியுமா? நீ உணரும்போது தானே அந்த ருசி தெரியுது. அத விட்டுப்புட்டு நீ பாத்திரத்த போய் கும்பிட்டுட்டு இருக்கிறியே! அப்படின்னு சொல்லி அவர் வந்து இந்த மாரி உள்ளவங்களெல்லாம் மூடர்களே அப்படி சொல்றாரு. அடுத்து ஜாதி ஒழிப்ப பத்தி பேசுறாரு. என்ன பேசுறாருன்னா, "பறச்சியாவதேதடா, பணத்தியாவதேதடா, இறைச்சி தோல் எலும்பினும் இலக்கமிட்டுள்ளதோ, பறைச்சி போகும் மேறதோ, பணத்தி போகும் மேறதோ, பறச்சியும் பணத்தியும் பகுத்துப் பார் மும்முளே" அப்படின்னு சொல்றாரு. அதாவது அது பறச்சின்றத விட பாப்பாத்தின்னு தான் சொல்லியிருப்பாருன்னு நெனைக்கிறேன். அது பின்னாடி பணத்தின்னு ஆயிருச்சு. அப்போ ஒரு நீ பாப்பாத்தின்னு சொல்றதா இருந்தாலும் சரி, பறைச்சியா இருந்தாலும் சரி, இதெல்லாம் வந்து இறைச்சி, தோல், எலும்பு இதுலலாம் வந்து என்ன ஜாதின்னு எழுதியிருக்குதா? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாரு. இந்த மாரி நெறைய ஜாதி, மதம், அ ப பெண்ணடிமை குறித்தெல்லாம் வந்து அன்னைக்கே வந்து குரல் கொடுத்திருக்கிறாங்க. நம்ம வந்து நமக்கு வந்து எளிமையா இந்த காலத்துக்கு தகுந்த மாரி நமக்கு கொண்டு வந்தது தந்தை பெரியார். எனவே தந்தை பெரியாருக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்ப்பன எதிர்ப்பு போராட்டம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. அது புத்தர் காலத்திலேருந்து நடந்துட்டு இருக்குதுன்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அ பௌத்தம், சமணம் இந்த 2 ஆசீவகம் 3 சமயங்களுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பார்ப்பன எதிர்ப்புக்காக பல வகையில வந்து அவங்க போராட்டமும், குரல்களும் கொடுத்துக்கொண்டே இருந்தது. அதுல வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சித்தர் சிவவாக்கியார் வந்து கடவுள், ஜாதி குறித்த அவரது பாடல்கள் மூலமாக நமக்கு கிடைத்த பதிவுகளை உங்களோடு பகிர்ந்துள்ளேன். நன்றி, வணக்கம்.